டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக உள்ளதால் ஹெட்செட் போட்டு கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கியஃப் பேசுகிறேன். நீங்கள் வின்ஜின்ஸ் ஸ்குவாட் கூட விளையாடணும்னு சொல்லி நம்பிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நாங்கள் வின்ஜின்ஸ் ஸ்குவாட் கூட தான் விளையாடணும். வின்ஜின்ஸ் ஸ்குவாட்னா வின்ஜின்ஸ் ஸ்குவாட் கிடையாது, நான் ஸ்டாப்பிங் கில்ட் இருக்காங்களே அவங்க ஸ்குவாட் கூட தான் மோதணும். அது எப்போ நீ வின்ஜின்ஸ் ஸ்குவாட்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எல்லாரும். வின்ஜின்ஸ் ஸ்குவாட் வந்து இப்போ வந்து நான் ஸ்டாப்பிங் கில்ட்டில் போய் பாருங்கள். நான் ஸ்டாப்பிங் கேமிங் சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் படித்தாலே போதும். 2 மில்லியன் சம்திங் என்னமோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்கிறதுனா White444 பேண்டேஜ் நிறைய பேர் கூட, நிறைய பிளேயர் விபெச் பிளேயர் கூட தான் அவர் கஷ்டம் போடுவார். அப்படி அப்படி இந்தியன் சர்வரில் விளையாட வந்தவர் தான் வின்ஜின்ஸோ. அவர் நான் ஸ்டாப்பிங் NG eSportsன்ற கில்டில் அவர் வந்து லீடராக இருக்கார். வின்ஜின்ஸோ #வின்ஜின்ஸோ நீங்கள் வேணால் போய் பாருங்கள். முந்தா நேற்று போட்ட ஸ்ட்ரீமில் கூட இருக்கும். வின்ஜின்ஸோ அதில் விளையாடிருப்பார். நானும் பார்த்தேன், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நானே போடுறேன். சரிடா ஓகே, நீ எப்படி அவங்க கூட ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் கேட்பீங்க நான் எப்படி அவர் கூட ப்ளே பண்ணேன்னா, நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஒரு ரூம் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ரேண்டமாக தான் கூப்பிட்டான். அவன் வந்து உள்ளே போயின்னு இருக்கும்போது வேற ஒரு கில்டு வந்து என் கூட மோதினாங்க. ஆனால் அவங்க 3 பேருமே PC தான் இருந்தாங்க. ஓகே, யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம கேம் பிளேவை தரமாக நம்ம விளையாடணும். அதுக்காக தான் விளையாடணும் அந்த மேட்ச் நாங்கள் வெறித்தரமாக விளையாடணும். எங்கள் ஸ்குவாடில் ஒருத்தர் வேறு லெவல் ஆடினார். 2 பேர்கிட்ட பயங்கரமாக ஆடினாங்க. அந்த மேட்ச்சில் நான் அவ்வளோ அடிக்கலை, ஆனால் 4 கில் அடித்தேன். ஆனால் அந்த நாங்கள் எப்படி சொல்கிறதுனா அந்த கில்டை நாங்கள் ஈஸியாக தோக்கடிச்சிட்டோம். 0 கேடுன்னு அடித்தோம் அவங்கள. அந்த ஸ்குவாடு தான் போயிட்டு NG eSportsலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் பேர் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் பாருங்கள், வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அவர் பேர் வந்து தண்டர் நினைக்கிறேன், NG தண்டர் நினைக்கிறேன். அவர் வந்து நான் ஸ்டாப்பிங் கேமிங்கில் கில்டில் தான் இருக்கார். அந்த கில்டோடைய லீடர் தான் வின்ஜின்ஸோ தவிர, ஆனால் அந்த நான் ஸ்டாப்பிங் கில்டு வந்து நான் ஸ்டாப்பிங் கில்டோடைய ஒரு தான். ஆனால் அதில் எப்படி சொல்கிறதுனா அந்த சர்வர்லேருந்து வின்ஜின்ஸோ வந்து அதில் அந்த கில்டில் லீடராக இருக்கார் தவிர அது வின்ஜின்ஸோ ஸ்குவாட் கிடையாது. நாங்கள் விளையாடின நான் ஸ்டாப்பிங் கில்டு ஸ்குவாட் கூட தான் விளையாடணும். நாங்கள் என்னதான் அவங்க இப்படி இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. அது என்ன தப்புனா, எங்களை எமோட் போட்டாங்க. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயரே கிடையாது. நாங்கள் ஒன்றும் எப்படி சொல்கிறதுனா தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய கில்டும் கிடையாது. அந்தமாரி இந்தியாவிலே நான் ஒரு பெரிய கில்டில் இல்லை. நான் இருக்கிறது ஒரு சாதாரண சின்ன கில்டு தான். அந்த கில்டில் இருந்து தான் நான் ப்ளே பண்ணேன். ரேண்டமாக வந்தாங்க, அவங்க ஒரு ஸ்குவாடை கூப்பிட்டு போனாங்க, எங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிளேயரை மதிக்காத விளாட்னாங்க. எமோட் போட்டுக்கின்னு சுத்துக்குள்ளவால் போட்டு எமோட் போட்டுக்கின்னு என்னமோ சாதித்த மாரி, என்னமோ ஒரு பெரிய ஸ்குவாடை அடித்த மாதிரி அவங்க எமோட் போட்டாங்க. ஆனால் நாங்கள் பெரிய ஸ்குவாடாக இல்லைனாலும் அவங்கள முடிச்சிட்டோம் நாங்கள். அதுதான் அங்கே மாசு. 3-4 மேட்ச் வரைக்கும் ஒழுங்காக தான் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து 5 மேட்ச் கிட்ட வின் பண்ணோம். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறோன்னா மேலேயெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒளிஞ்செலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான வெறுப்பாயிடுச்சு. என்ன தான் அவங்க பெரிய கில்டில் அவங்க இருந்தாலும் அவங்க ஒழுங்காக ஆடல, ஒரு பிளேயர் மாரி ஆடல, ஒரு பிளேயரை மதிக்கலை. அவங்க எப்படி ஆடினா கூட பரவாயில்ல, சுற்றிட்டு வந்து கூட அடித்தா கூட பரவாயில்ல, ஒரு பிளேயரை மதிக்காத ஆடினா என்னமோ நம்ம இவனை அடித்து சாதிச்சா தான் இவனை வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாத வேலையே கிடையாது. அந்த மாதிரிலாம் விளையாடினாங்க. பண்ணாத வேலைனா கிராண்ட் மட்டும் தான் குக் பண்ணல, மற்ற எல்லா வேலையும் பண்ணி தான் விளையாடினாங்க அவங்க. அந்த மாதிரி தான் அந்த கேம் விளையாடினாங்க. ஆனால் நாங்கள் அந்த கேமில் போய் அடிச்சிட்டோம். ஆனால் 6-6க்கு தான் போய் அடித்தோம். ஆனால் இருந்தாலும் அவன் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான். எப்படி சொல்கிறேன்னா ஒரு பிளேயரை மதிக்க எப்படி ஜெயிச்சாகணுன்ற அந்த இதுவோட தான் வந்து விளையாடினாங்க தவிர ஒரு பிளேயர் நல்லா விளையாடலாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி விளையாடல அவங்க. அப்படின்னா என்னடா நீ வின்ஜின்ஸோட தப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது முதல்ல வின்ஜின்ஸோக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் ஒரு சாதாரணமாக சர்வர் மாற்றி வந்து விளையாடினவர் தான் நம்ம இந்தியன் சர்வரில் விளையாட வந்திருக்காரு. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஸ்டாப்பிங் கில்டில் இருந்தவங்க தான் அந்தமாரி பண்ணாங்க. அது நான் ஸ்டாப்பிங் கில்டில் எல்லாருமேலாம் அந்தமாரி கிடையாது. எப்படி சொல்கிறதுனா ஒரு 50 பேரில் எல்லாரும் நல்லவனா இருந்துட மாட்டான். ஒருத்தன் திமுறாவும் திணறாவும் பண்ணின்னு இருப்பான். அந்த திமுறாவும் திணறாவும் பண்ணுறோம் ஒரு நாள் அடி வாங்கணும், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்ககிட்ட அடி வாங்கணும் அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து எங்கள்கிட்ட சரியான அடி வாங்கினான் அவன். அதுக்காக அவனை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எப்படி சொல்கிறதுனா, ஐயோ அவங்க பெரிய கில்டு, ரொம்ப பெரிய கில்டு, அவங்க எமௌண்ட் போட அவங்க பெரிய ஸ்குவாட் கூட்டு வந்து நம்மளை அடிச்சிருவாங்க, அவங்களே எமௌண்ட்டே போடக்கூடாதுப்பா, அவங்க நம்மளை வேணால் எமௌண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லவனும் கிடையாது நான். அதுக்காக அவனை போயிட்டு நம்மளை அடிச்சிட்டான், அவன் சரியில்லடா இப்படி வந்து அடித்தான் அப்படி வந்து அடித்தான்னு சொல்லிட்டு அவனை இன்வைட் பண்ணி எப்படியோ அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்கும் நான் ஒன்றும் கெட்டவனும் கிடையாது. நான் ஒரு பிளேயராக மதிக்கிறேன், அவ்வளோதான். எப்படி சொல்கிறதுனா அவங்க இப்போ வந்து என்கிட்ட என்னை 0 கூட எங்கள் டீம் 7க்கு அடிச்சுட்டு கூட அவங்க எப்படி சொல்கிறது எங்கள் சூப்பர் ப்ரோ சூப்பராக ப்ளே பண்ணீங்க அந்தமாரி சொல்லிட்டு போனால் கூட ஒரு எப்படி நீ சொல்லக்கூட தேவையில்ல, அந்த வார்த்தையை கூட நீ சொல்ல தேவையில்ல. சும்மா வச்சு வந்து எங்களுக்கு 0 கேடு அடிச்சு நீ சாதாரணமாக வந்து உங்கள் கேம் பிளேயை காட்டியிருந்தா ஓகே, வேறு லெவல் டீம் இவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் வரும். தேவையில்லாத வந்து உள்ளே வந்து எங்கள்கிட்ட இது பண்ணி அது பண்ணி அது எல்லாமே பண்ணி தோத்தாங்க பார்த்தியா, அங்கே தான் ஹைலைட்டு. சரி காய்ஸ், அப்புறம் வேறு எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா எனக்கே தெரில, எப்படி சொல்கிறதுனா ரேண்டமாக தான் வந்தாங்க. எனக்கு இந்த கண்டென்ட் கிடைக்கணும்னு தெரியாது. அதுக்காக நான் கண்டென்ட்டுக்கும் வெயிட் பண்ணல. அவங்களே ரேண்டமாக என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சரி போனேன். இப்படி ஒரு நடந்துச்சு, அது எடுத்து வீடியோ போட்டேன், அவ்வளோதான் காய்ஸ். வேறு எதுவுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் டார்கெட் நான் எவ்வளோ சொல்லுவேன்னு தெரியாது, ஆனால் லைக் டார்கெட் நீங்கள் கொடுக்குறதா இருக்குது. நீங்கள்
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் ஒன்றும் ரொம்ப பெரிய சேனல்லாம் கிடையாது சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுறங்க. லைக் நீ எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்குறேன். நீங்கள் லைக் போகிறதுல தான் இருக்குது, எவ்வளோ லைக் வருதுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான் காய்ஸ், வேறு எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு ஃபன் வந்திருக்கும். அந்த ஃபன் என்னென்னு வச்சுக்கோ, இருங்களேன் நான் காட்டுறேன் இருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபன் வரும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் 1 to 5 கேம் வரைக்கும் நாங்கள் ஃபுல் ரவுண்டாக அடிச்சிட்டோம். 5 மேட்ச் நாங்கள் தொடர்ந்து வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு தொடர்ந்து மேட்ச் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 to 6 அதான் எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு 6 ரவுண்ட் நாங்கள் வின் பண்ணிட்டோம், ஈஸியாக தான் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பின்னாடி வந்து மேலே ஏறி அந்த மாரிலாம் ஒரு மாதிரியாக பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டால் என்னடா பண்ணுறது, எப்படி அடிக்கிறது, என்னடா ஸ்ட்ராட்டஜி சொல்லி கேட்டிருந்தா, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அடிச்சு இப்படி போய் அடி ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு குரல் இருக்குங்க, என்ன குரல் தெரியுமா, எவன் ஒருவன் அழுத்தி பிடிப்பானோ அவனே போய் அடிப்பான். இதை நான் சொல்லலைங்க, வள்ளுவர் ஓபி சொன்னார். நான் தான் உங்கள் முக்கிய பேசுகிறேன். என்னடா திருப்பியும் பேசுகிறேன் அப்படி சொல்லி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி பேசுனதுல நான் 1 மாதத்துக்கு முன்னாடி பேசுனதுங்க. இப்போ நான் ரீசெண்டாக பேசுறது ரெக்கார்ட் பண்ணி போட்டு இருக்கிறது. என்னதுன்னா, இந்த வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கல, அந்த வீடியோக்கு ரீச்சே போகல, எனக்கு அவ்வளோலாம் ஒரு ரீச் ஆகலை. சரி திருப்பி நம்ம அப்லோட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அப்லோட் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இனிமேல் வந்துருங்க, 2 ஷார்ட்ஸ் இனிமேல் வந்துடும், தினைக்கும் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லுங்க, வின்சென்சோலாம் நான் தப்பாலாம் சொல்லியிருக்க மாட்டேங்க. அவர் முதல்ல இந்த மேட்ச்சில் இல்லைங்க, அவர் சும்மா ஒரு விளையாட வந்தார், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வடக்கன்ஸ் தாங்க அந்தமாரி பண்ணானுங்க, வந்து எமௌண்ட் போட்டு அதுமாரி அடிச்சுட்டு வந்துருந்தாங்க. வேறு யாருமே அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் மறக்காத லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் காய்ஸ்.